ஓ பாலிசி எடுக்க போறீங்களா, இந்த விஷயமா உங்களுக்கு தெரியுமா, தெரியாதா, வாங்க நான் சொல்கிறேன். இப்போ பாலிசி எடுத்துருவாங்க, ஆனால் அவங்களுக்கு திடீர்னு கிளைம் வரும்போது ஷாக் ஆயிடுவாங்க. என்ன காரணம்னா சில பிரச்சனைக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கும். 30 days வெயிட்டிங் பீரியட். 30 days வெயிட்டிங் பீரியட்னா என்ன, பாலிசி எடுத்ததுக்கு அப்புறத்துல 30 நாள் கழிச்சு தான் காய்ச்சலோ எமர்ஜென்சி ரிஸ்க்கோ புதுசாக ஏதாவது நம்ம நார்மலாக இருப்போம் அப்நார்மல் டிசீஸ் ஏதாவது வந்துச்சுன்னா வெயிட்டிங் பீரியட் 30 நாள் அப்புறம் வந்தால் மட்டும்தான் கிளைம் கிடைக்கும். அதுதான் 30 days வெயிட்டிங் பீரியட். 2 years வெயிட்டிங் பீரியட் டிஃபால்ட்டாக பாலிசி எடுக்கிற அத்தனை பேருக்கு இருக்கும். அதுக்கு என்னன்னா கேட்ராக்ட், காது மூக்கு தொண்டை, மூட்டு அறுவை சிகிச்சை, ஹெரனியா, இந்த மாதிரி சில பிரச்சனைகளுக்கெல்லாம் டிஃபால்ட் 2 years வெயிட்டிங் பீரியட் இருக்குங்க. அப்புறம் நம்ம பாலிசி எடுக்கும் பொழுதே சுகரோ ப்ரெஷரோ தைராய்டோ வேற ஏதாவது ஆப்ரேஷனோ வேற ஏதாவது இருந்தாலோ நம்ம பாலிசியில கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். அதுக்கு 2 years 2.5 years 3 years வெயிட்டிங் பீரியட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராடக்ட்ங்க. இவ்வளவுதாங்க வெயிட்டிங் பீரியட். இதை நீங்க ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குங்க. எக்ஸ்கியூஷனோட டெஃபினிஷன் என்னன்னா எப்பயுமே ஹை ரிஸ்கா இருக்கக்கூடிய பர்சன் கிளைமே தரமாட்டோம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு. அது மாதிரி காஸ்மெட்டிக் சர்ஜரி கொடுக்கவே மாட்டோம். தோலுக்கும் பல்லுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அதனால பல்லு உடைஞ்சிருச்சு, அதனால தோல் சரிஞ்சிருச்சு, அப்பதான் நம்ம கிளைம் தருவோமே தவிர டிஃபால்ட்டா தோலுக்கும் பல்லுக்கும் கிளைமுக்கு ஆப்ஷனே இல்லை. ஏன்னா அதுல 24 hours அட்மிட் ஆக மாட்டோம். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் கான்ஃபிடென்ட் இருக்குங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.